ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எம்மியான உருளைக்கிழங்கு சீஸ் போண்டா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவில் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி பத்தல, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோன்னு கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாக்கா போதும். பச்சை பட்டாணி 1/2 கப்பு வேக வச்சுருந்து சேர்த்துருக்குறேன். பட்டாணி லைட்டாக வெங்காயத்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு சேர்த்துருக்குறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு கொத்தமல்லி. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக உருளைக்கிழங்கு எடுத்து கையில் வச்சுக்கலாம். நல்லா உள்ளங்கையில் வச்சுக்கின்னு கொஞ்சமாக சீஸ் எடுத்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அப்படியே பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் பொறுக்கி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மாவில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா மாவெல்லாம் உருளைக்கிழங்குல கோட் ஆகணும். இப்போ எடுத்துடலாம். 2 விரல் வச்சு எடுத்தாக்கா நல்லா வந்துடும். எண்ணெய் காஞ்சிச்சு. சீஸ் உருளைக்கிழங்கு போண்டவை சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா. ஒரு சைடு வந்துச்சு, இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் வெந்துச்சு. இப்போ எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துடலாம். எம்மியான சீஸ் உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை